நான் படம் பார்க்கலாம். என்ன படம்? அந்தகன் படம். என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு படத்தில்? சீன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிரசாந்தோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? வேறு லெவல்னா. சிம்ரன் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்கேன். சிம்ரனோட வில்லத்தனமாக எப்படி இருக்கு? ஓரளவு போதும், ஓரளவு நல்லாயிருக்கு. பிரசாந்த் ரொம்ப வருஷம் நடிக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? ஆக்டிவாக இருக்காரா? எம்ஜிஆர் இன்னும் அப்படியே இருக்காங்க, பழைய பிரசாந்த் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்காருண்ணா. சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்கு ஓரளவு பார்க்கலாம். சமுத்திரம் அனுப்பி டிஃப்ரெண்ட் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. தேங்க்யூ. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் இவர் மேலே மேலே நிறைய பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற ஹீரோஸ்க்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி இருப்பார் இவரும். தவிர்க்க முடியாத ஹீரோவாக இருந்தார். இப்போ ஆமாம், அந்த இடத்துக்கு தாராளமாக வரலாம். மறுபடியும் அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காகவே இருக்கார். சூப்பராக இருக்குது படம். இல்லை, ஸ்டோரி நல்லா இருக்குது. இது வரையும் இங்கே வேறு எதுலேயும் வந்த மாதிரி இல்லை இந்த ஸ்டோரி. படம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக நான் லைக் பண்ணி தான் பார்த்தேன். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அடுத்து நான் என் ஃபேமிலியை கூப்பிட்டு வருவேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அதுக்கு இந்த ஸ்டோரிக்கு இதுக்கு மேலே ஸ்பீடாக எப்படி பண்ண முடியும்? நல்லாவே பண்ணியிருக்காங்க, எதுவுமே சொதப்பல. போதும் சார். ஓகே, பரவாயில்ல. மெசேஜே இல்லைங்க. ஆக்டிங் நல்லா இருக்கு. வாய்ப்பு இல்லை. சொல்லிட்டு நல்லா இருக்கு சார். ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் த்ரில்லிங்காக போகுது. அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. கடைசியில் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணிருக்கலாம். காமெடி நல்லா இருக்குது. லோகேஷ் பாபோட காமெடி நல்லா இருக்குது. அதே மாதிரி கேஎஸ் ரவிக்குமார், ஊர்வசி மேடம் எல்லாமே அவங்களுடைய காமெடி எல்லாமே காமெடி ட்ராக் நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே, நன்றி சார். ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஓகே சார். ஸோ பிரசாந்த் சார் ஓகே. ஸோ அவங்களுக்கான கொடுத்த கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப லேட்டாக வந்து திரும்பவும் சினி ஃபீல்டில் வந்ததுனால நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது எல்லாருக்குமே. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மக்கள் பார்க்குற மாதிரி நினச்ச மாதிரி இல்லை. இன்னும் நிறைய பெட்டராக நல்லா பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக போயிருக்கும் மூவி. ஸோ அவரோட கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ சிம்ரானோடு சேர்த்து பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியாகவே இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவியாக பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு சார். எங்களுக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் எங்களுக்கு அதோட என்ன கதைங்கிறதே ஸ்டோரிங்கிறதே கொஞ்சம் புரிய வந்தது. பாசிட்டிவானா யோகி பாபு சொல்லலாம். யோகி பாபு இஸ் வெரி குட் ஆக்டர் அவர். ஸோ அவரால் கொஞ்சம் காமெடி, ஊர்வசி மேம் யோகி பாபுல கொஞ்சம் காமெடி நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கு அவங்களால. ஒன் டைம் பார்க்கலாம் சார். தேங்க்யூ சூப்பராக இல்லை, கார்த்திக் வச்சு தான் ஸ்டோரி நல்லா இருக்குது. சூப்பராக பார்க்கலாம். எல்லாம் பார்க்கலாம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. பரவாயில்ல. பிரசாந்த் ஆக்டிங்லாம் எப்படி? சுமார்.